திமுகவின் மூத்த தலைவர்களுடன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் துணை முதலமைச்சராக உதயநிதி அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்த்து தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ராமன். அவரிடம் பேசலாம். வெங்கட், தொடர்ந்து பல மாதங்களாவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா எப்போது பதவியேற்பார் அப்படின்ற விவாதம் எழுந்துட்டு இருக்கு. இன்றைக்கு எதிர்பார்க்கலாமா அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்று? வணக்கம். சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாகவே அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஏற்படும், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்கின்ற ஒரு தகவல் என்பது இருந்தது. இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து திரும்பி முதலமைச்சர் அவர்கள் வருகைக்கு பிறகு குறிப்பாக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக முதலமைச்சரிடமே கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருந்தது. தற்பொழுது நேற்றைய தினம் திமுகவுடைய முப்பெரும் விழா என்பது OMCA நந்தனத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த விழா என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த விழாவில் பேரறிஞர் அண்ணா, பெரியார், அதே போல பாவேந்தர், அதேபோல கலைஞர், மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பேராசிரியர் உள்ளிட்ட பெயர்களில் விருதுகள் என்பது வழங்கப்பட்டது. இந்த விருதுகளில் முதல்ல மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பெயரில் வழங்கப்பட்ட விருதுகள் என்பது திமுகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் SS பழனி மாணிக்கவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதினை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் நேற்றைய முப்பெரும் விழாவில் என்ன பேசியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஏன் இன்னும் துணை முதலமைச்சர் ஆக்காமல் இருக்கிறீர்கள், ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் என பேசியிருந்தார். அப்போதே அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக அறிவிக்கக்கூடும் என்பதனால் தொண்டர்கள் தற்பொழுது அதிக அளவு தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே குவிந்து இருக்கிறார்கள். மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் தற்பொழுது அவர்கள் வெளியே குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது தமிழக நிதித்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திற்கு முன்பாக தற்பொழுது திமுகவுடைய தொண்டர்கள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் திமுக மகிழ்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் திமுகவுடைய முப்பெரும் விழா நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வெளியே தொண்டர்கள் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூத்த அமைச்சர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே தொண்டர்கள் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த அறிவிப்பு வெளியானது பிறகு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்குவதற்காக அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஒரு நேற்றைய முப்பெரும் விழாவிலே திமுகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்கள் SS பழனி மாணிக்கம் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக்கலாம், இதற்கு ஏன் இன்னும் தயக்கம் என பேசியிருந்தது. அங்கு கூடியிருந்த அனைத்து தொண்டர்களுக்கு மத்தியிலுமே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அதனால் இன்றைய தினம் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் தற்பொழுது தொண்டர்கள் அதிக அளவு காத்திருக்கிறார்கள். தற்பொழுது இங்கே காத்திருக்கக்கூடிய தொண்டர்களிடம் பேசலாம். சார், இப்போ என்ன எதிர்பார்ப்பு மத்தியில் நீங்கள் காத்திருக்கீங்க சார்? எங்கள் இளைய தளபதி சின்னவரை துணை முதல்வராக ஆக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அறிவிப்பு நேற்றே வரும்னு எல்லாரும் தொண்டர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேடையிலே தளபதி அறிவிப்பார்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அறிவிக்கலை. அதை அறிவிப்பார்னு எல்லாரும் எதிர்பார்த்து அவளோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகி வருதுங்கிற ஒரு நம்பிக்கையில் நின்று கொண்டிருக்கோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது? இது பெரிய மகிழ்ச்சி. இளந்தலைவர் பதவிக்கு வந்தாச்சுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய இளைஞர்களும் ஒரு உத்வேகம். இன்றைய இருக்க காலகட்டத்தில் இளைஞர்களுடைய அமைப்பு தீவிரமாக நல்லா இருக்குது. அதை ஊக்கப்படுத்துவதாகவும் கட்சிக்கு வலு சேர்ப்பதாகவும் 2026 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு இது அடித்தளம் போட்டதாக இருக்கும். ஏன்னா இப்போவுமே கொடுத்தா தான் கட்சியை பலப்படுத்தி செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தளபதி அவர்கள் இதை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அடிமட்ட தொண்டர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது விரைவில் நடக்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா சில வாட்ஸ்அப்லேயும் சில வலைதளத்திலையும் இந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது.
செய்திகள் வந்தவுடனே, ஏன்னா 11:30 மணிக்கு அறிவிப்பு வருங்கிற ஒரு அறிவிப்போட வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அதனால் நாங்கள் அவளோட தளபதியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் தளபதியை நேரில் சந்திக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் நெருக்கடிகள் கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறனால பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கோம். எங்களுக்கு பார்த்தாலும் பார்க்கட்டும், எங்கள் இளைய தளபதிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி இன்றைய தினம் அறிவித்தால் மிக நன்றாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளவு கட்சிக்காரங்களும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். அதனால் இதுவே ஒரு பெரிய சாட்சியாகும், இதுவே நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குங்கிறத நம்புகிறோம். நன்றி. நேற்றைய முப்பெரும் விழாவிலே முதலமைச்சர் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்த்தோம் என தொண்டர்கள் கூறுகிறார்கள். அதனால் இன்றைய தினம் இதற்கான அதிகாரப்பூர்வப்பு வெளியாகும் என்கின்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது தொண்டர்கள் தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் முன்பாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.